குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 6/6/2026 சனிக்கிழமை தேய்பிறை சஷ்டி திதி, வைகாசி மாதம் 23ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தின்படி திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளை வழிபட வேண்டும். அப்படி யார் ஒருவர் அந்த வழிபாடுகளை முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாள் முழுவதும் ஏற்படக்கூடிய கிரக ரீதியாக கோச்சார ரீதியாக வரக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை இந்த நாள் மிகுந்த பாதுகாப்பாக உணர்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆக இந்த தேவதைகளுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நமஸ்காரம் செய்வது இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபட்டால் போதும். சூரிய உதயம் காலை 5:52, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று இரவு 11:14 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:43 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று காலை 7:56 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று காலை 11 வரை கரசை, பின்பு இரவு 11:14 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3:43 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:43 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 3:43 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள்: தேய்பிறை சஷ்டி திதி. தேய்பிறை சஷ்டி நாட்களில் இடம், வீடு, மனை, நிலம் வாங்க முடியாமல் அவதிப்படுபவர்கள், கையில் பணம் இருந்தும் சொத்துக்கள் வாங்க முடியவில்லையே என்கிற ஏக்கத்தில் இருப்பவர்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து முறையாக வழிபட்டால் அதற்குண்டான முழுமையான பலன் 100% கிடைக்கும். உருவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் க்ஷேமங்களும் லாபங்களும் கிடைக்கும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகே தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று முருகப்பெருமானை வழிபட ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க, குரு அருளோடு திருவருள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை வேண்டி வழிபடலாம். குழந்தை பாக்கியம் நல்ல சிறப்பாக இருக்க, சாத்வீகமான குழந்தைகள் பிறக்க, ஆரோக்கியம் நிறைந்த நல்ல ஒரு பொக்கிஷம் கிடைக்க, வரப்பிரசாதம் அமைந்திட ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். இந்த நாள் என்னென்ன காரியங்கள் செய்யலாம், எதற்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது? கடன் தீர்க்க உகந்த நாள், மருந்து உண்ண சாதகமான நாள்,
உப்பரிகை அமைக்க நல்ல நாள். கொடி மர வேலைகளை கவனிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:50 முதல் 4:29 வரை மேஷ லக்னம், 4:33 முதல் 6:24 வரை ரிஷப லக்னம், காலை 6:25 முதல் 8:30 வரை மிதுன லக்னம், காலை 8:31 முதல் 10:42 வரை கடக லக்னம், 10:43 முதல் 12:49 வரை சிம்ம லக்னம், 12:50 முதல் மதியம் 2:49 முதல் கன்னி லக்னம், 2:50 முதல் 4:49 வரை துலாம் லக்னம், 4:50 முதல் மாலை 6:56 வரை விருச்சக லக்னம், 6:57 முதல் இரவு 9:08 வரை தனுசு லக்னம், 9:09 முதல் 11:14 வரை மகர லக்னம், 11:15 முதல் காலை 1:06 வரை கும்ப லக்னம், காலை 1:07 முதல் 2:49 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர் பெருமான்களுடைய வாக்கு. ஆக சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை நினைத்து வழிபட வேண்டும். 27 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னால் போதுமானது. அதிக எண்ணிக்கையிலும் சொல்லலாம். சொல்பவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் கூடுதலாக கிடைக்கும். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாய் என்று வழிபடுங்கள். அதே போல இந்த நாளில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குரிய தானியமான எள் சாதம் அன்னதானம் செய்யலாம். எள் தீபங்கள் ஏற்றலாம். கோவில்களில் தானமாக எள் அல்லது நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் தீபத்திற்கு. இன்னும் விசேஷமானது இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் கடின உழைப்பை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய உறுதியான மனத்தன்மை, மன கட்டுப்பாடு, வைராக்கியம், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமர்த்தியம் நிறைந்தவராக சாதுரியமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுடைய செயல்கள் இந்த நாள் முழுமையாகவே நன்மையாகத்தான் இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களை செய்ய போறீங்க. தேகபலம், தெய்வ பலம் கூடும். உங்களுக்கே ஆச்சரியமாக சில விஷயங்கள் நிகழலாம். இன்று நீங்கள் சிறப்பாக செயல்படுவதால் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைகளை விரைவாக முடிக்க முடியும். சொந்த தொழிலில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும்.
மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய உழைப்பு ஒரு பங்கு கூடுதலாக இருக்கும். பலரும் வேலை செய்தாலும் கூட உங்களுடைய பங்கீடு என்பது அதிகம். அது பணமானாலும் சரி, உங்களுடைய உழைப்பானாலும் சரி, அது சற்று ஒரு படி உயர்வு, ஒரு 50% என்று கூட சொல்லலாம். ஆகவே இந்த நாள் வேலையாட்களுடைய ஆதரவு மன நிறைவை தரும். எடுக்கக்கூடிய வேலையில் ஸ்திரமான சில முடிவுகள் எடுக்க முடியும். நிரந்தரமாக வருமானம் வருவதற்கான வழி கிடைக்கும். இந்த நாளில் உங்களுடைய புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். செய்ய நினைப்பீர்கள், அதை முடித்து காட்ட வேண்டும் என்கிற வேகம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய வேலை உயர்வாக போற்றப்பட வேண்டும், மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயர்வதற்கான சில முக்கிய வேலைகளை கவனிப்பீர்கள். காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் நல்ல பேச்சு, சீரான போக்கு, நல்ல மன அமைதி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை பிரதானமாக பார்ப்பீர்கள். உங்களுக்கான வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களிலும் காதலர்களுக்கு கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகளை முன்கூட்டியே நிறைவேற்ற நினைப்பவர்கள் நீங்கள். உறுதியாக இருப்பீர்கள். உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் மனதில் திடம் நம்பிக்கை இருக்கும். உறவினுடைய அம்சங்களுக்கு, அதாவது உங்களுடைய துணைவருக்கு திருமணமானவர்கள் மதிப்பு மரியாதையை கொடுக்க முடியும், கொடுப்பீர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்கள் துணையை உயர்வாக கொண்டாடுவீர்கள். கணவன் மனைவி தம்பதிகளுக்குள் நல்ல ஒரு புரிதல், அந்யோன்யம், நல்ல நெருக்கம் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை பற்றிய எண்ணங்கள் உருவாக்கும். புதிதாக திருமணமானவர்களுக்கு, அதே போல நண்பர்களுக்கு மத்தியிலும் நல் உறவு, நல்ல சிந்தனைகள், நல்ல ஒற்றுமை, ஆதரவு அதிகரிக்கும். பணம், நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருக்கும் நாள். பணப்புழக்கம் சிறப்பாக அமையும். எதையுமே தீர்க்கமாக சிந்தித்து முதலீடு செய்ய நினைப்பீர்கள். அதே போல வருமானத்தை பெருக்குவதில் ஆர்வம் அதிகம். நாளுக்கு நாள் விலைவாசி அதிகம் காரணமாக பணத்தை ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்ய நினைப்பீர்கள். நீங்கள் அதிகம் பணம் சேமிப்பதற்கான நிலையும் இருக்கிறது. இன்சூரன்ஸிலோ வங்கியிலோ ஏதாவது ஒரு துறைகளில் பணத்தை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள், ஆசைகள் கைகூடி வரும். ஆரோக்கியம் பார்க்கும் பொழுது போதிய வலு நிறைவாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல உணவுகள் எடுத்துக்கொள்வீர்கள். நேரத்தை சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பசித்த பிறகு, உங்களுடைய உடல் அசதி ஏற்பட்ட பிறகு சாப்பிடக்கூடாது. பசித்து புசி என்றார்கள். பசித்து புசிக்கும் பொழுது நொறுங்க தின்றால் 100 ஆண்டு என்று பழமொழி உண்டு. ஆக நொறுங்க தின்று வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை தீர்க்க ஆயுளோடு இருக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். விளையாட்டுத் துறைகளில் பரிசு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை தினம் என்பதால் பொதுவாக சனீஸ்வர பகவானோடு நவ கிரகங்களையும் சேர்த்து வழிபடுவது, தான தர்மங்கள் செய்வது இந்த நாள் விசேஷம். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வலது திருவடி, அந்த கால் கட்டை விரலில் அதர்வன வேத மந்திரங்கள் அனைத்தும் அடங்கியுள்ளதால் அவரை உள்ளன்போடு பூஜிப்பவர்கள் வீட்டில் இருந்து 5 மைல் சுற்றளவிற்கு செய்வினை மந்திரங்கள் செயலிழந்து போகுமா. தொழில் முடக்கம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, வெளிநாட்டு உத்தியோக முயற்சி வெற்றி பெற பௌர்ணமி தோறும் நடைபெறக்கூடிய ஸ்ரீ சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ள விரைவில் பலன் கிட்டும். நம்முடைய அன்றாட இன்றைய ராசி பலன்களில் சொல்லக்கூடிய குறிப்புகளை ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டு அந்தந்த தினத்தில் வரும்பொழுது அந்தந்த நட்சத்திரத்தில் சொல்லக்கூடிய பூஜை வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்தாலே அன்றாட வாழ்க்கை நிம்மதியாக நகரும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். தெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும். தெய்வம் வசியம் உண்டாக்கும். ஆகவே மேஷராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பூஜை வழிபாடு பரிகாரத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்கள் செய்யக்கூடிய பூஜைகள் உங்களுக்கு அநேக கோடி கோடி லாபத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு உறவுக்காரர்களிடத்துல கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
பிரச்சனைகளுக்கு ஒரு சிலருக்கு அதையும் கடந்த கால பிரச்சனைகளும் போது தீர்வுகளும் வந்து சேரும், கிடைக்கும். கடன்களால சின்ன சின்ன நெருக்கடிகள் வர வாய்ப்பிற்கு கவனமாக இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். 4 நட்சத்திர பாதக்காரர்களும் சரி, அதிலும் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. அலுவலகங்கள்ல எதிர்மறையான எதிர்ப்புகள், மறைமுகமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் விலக போகுதுங்க. உங்களோட ஒரு சிலர் நட்பு பாராட்டுவாங்க. அதிலும் உங்களுடைய பேச்சுக்கு தகுந்தாற் போல் அவர்களுடைய நடவடிக்கையும் மாறுபடலாம். கவனித்து பார்த்தால் உணர முடியும். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெளியிட உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வெளியிடங்கள்ல தண்ணீர் குடிக்கும் பொழுது கூட கவனித்துதான் குடிக்கணும். முயற்சிகள்ல ஒரு சில மாற்றங்கள் வரலாம், ஆனால் முடிவுகள் கிடைக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை உறுதிப்படுத்த நினைப்பீர்கள். மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக சில தோரணைகள் வரும். புதிய பாதைகளை உருவாக்குவீர்கள். உங்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை பிடிப்பதில் கவனம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையினுடைய நிலை ஏறுமுகமாக அமைத்துக் கொள்ள முயற்சி நடக்கும். உங்களை முன்னேற்றிக் கொள்வீர்கள். உங்களுக்கான பாதுகாப்பு பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். பண வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சிகள் நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள், வீட்டில் நடக்கக்கூடிய திருமண வைபவங்கள், அதை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். உங்களுடைய வேலைகள் எல்லாம் வெற்றிக்குரியதாக இன்றைய நாள் அமைய போகிறது. அரசாங்க வேலைகளில் உயர்வு, உத்தியோகத்தில் பணி உயர்வு, ஊதிய உயர்வு, அதாவது வருமானம் அதிகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. போனஸ் கிடைக்கலாம். உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி பாராட்டுகள் வரும். உத்தியோகத்தில் நல்ல நிலைக்கு வருவீங்க. அதிலும் புதிதா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட, டெம்பரவரி ஜாபா இருக்கிறவங்க கூட பெர்மனண்டா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தினந்தோறுமே நீங்கள் சூரிய பகவான வழிபாடு செய்யறது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், பழைய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வேலை, புதிய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். ஏதாவது ஒன்று அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வேலை சரியா போகுதா இல்லையான்னு உங்களுக்குள்ள சந்தேகம். அதனால மற்றவங்களிடையும் சில கருத்துக்களை கேட்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். வியாபார போக்குல வேலையாட்கள் இடத்துல ஒரு நல்ல சமரசமான நிலை, தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும், அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறதும், வாடிக்கையாளர்கள் இடத்துல எப்படி பேசுனா வியாபாரம் நடக்குங்கிற வெளிப்படை தன்மைகளை உங்க வேலையாட்கள் இடத்துல பேசுவீங்க. அதிகம் பேசக்கூடிய ராசியில ரிஷபராசி ஒருவர். அந்த ஜாதகருக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்றெல்லாம் கிடையாது. எல்லோரிடத்திலும் சமரசமாக சகஜமாக பேசக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. நான் சொல்லும் பொழுது இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். ஆக ரிஷபராசி அன்பர்கள், பொருள் வியாபாரத்தை, விற்பனையை அதிகப்படுத்துவதில் உங்களுக்கு பங்கீடு அதிகமாக உண்டு. வேலை சம்பந்தமாக வெளியூர்களுக்கு டிராவல் செய்வீர்கள். வேலை செய்யக்கூடிய பாணியில மாற்றங்கள், நடவடிக்கை, அந்த ஒரு அமைப்பு, எப்படி செய்தால் வேலை நடக்கும் என்கிற புரிதல்கள் அதிகமாக இருக்கும். மும்முரமாக ஈடுபடுவீர்கள். சாப்பிட கூட செல்ல முடியாது. அதிலும் சனிக்கிழமை தினம் என்பதால் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் அதிக ஆர்வத்தோடு அதற்கான பண ஏற்பாடுகள் நடக்கும். வியர்வை சிந்துவதற்குள் அவங்களுக்கான கூலியை கொடுக்க வேண்டும் என்பது நியதி. ஆக வேலை செய்பவர்களுக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய நடவடிக்கை அமையும். காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது பெரியவர்களுடைய சம்மதம் கிடைப்பது சற்று மன சங்கடத்தை ஏற்படுத்தும். சம்மதம் என்பது காணப்படாது. சில நேரங்களில் வாக்குவாதம், மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வாக்குவாதங்கள் வரும். சற்று அமைதி பொறுமையாக இருந்து தான் நீங்கள் சாதிக்க முடியும். அவசரப்படுத்தினாலோ வேகத்தை காட்டினாலோ காரியங்கள் நடக்காது, வெற்றி பெறாது. தம்பதியர்கள் இந்த நாள் ஆரோக்கியமான உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா துணைவர் இடத்துல விட்டு கொடுத்து போகணும். அவருடைய பேச்சுக்கு உதாசீனம் செய்யாதீர்கள். எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு குடும்ப நிலை சீராக அமையும். பணம் பற்றிய எண்ணங்கள், நிதி வளர்ச்சி மிதமாக சீராக இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி பணம் வரும். பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. வரவு செலவு இரண்டுக்குமான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா இந்த நாள் பணத்தை நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். அலட்சியம் காட்டாதீங்க, ஆசைப்படாதீங்க. கலை சம்பந்தமான பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க. அதனுடைய விலை கேட்டாலே உங்களுக்கு பயமா இருக்கும். கையில் அவ்வளவு பணம் இருக்காது. இல்லைனாலும் வாங்கலாம், கடன் வாங்கியாவது செய்யலாங்கிற துணிவு வரும், வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க உங்களுடைய பணம் சார்ந்த
நிதி நிலைமைகள்ல மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியம்னு பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆரோக்கிய குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன சின்ன வகையில சளி தொந்தரவுகள் வரும். கால் வலி, கை வலி வரும். தொடைகள்ல வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக ரிஷபராசி அன்பர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு நவதானியம் வாங்கிட்டு வந்து அதனை உங்களுடைய தலையணைக்கு கீழே ஒரு பொட்டலமாக கட்டி காலையில் எழுந்து அதை தண்ணீரில் போட்டு பசுக்களுக்கு தானமாக கொடுங்க. அப்போ நவ கிரகங்களுடைய தோஷங்கள் தீரும். அது வெள்ளிக்கிழமை இரவு மட்டும்தான் வைக்கணும், எல்லா நாட்களிலுமே இல்லை. இது ரொம்ப குறிப்பா எழுதி வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களை ஒரு நோட் போட்டு எழுதி வச்சாலே ஒரு புத்தகம் முழுசா நிறைஞ்சிடும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். நவகிரக தோஷங்கள் போக்கும். நவ கிரகங்களினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமக என்று சொல்லி வழிபட்டு ஸ்நானம் குளிக்கும் பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி குளித்து பாருங்கள். நவகிரக அனுகிரகம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நட்பு ராசி பகைன்னு பார்க்கும் பொழுது இவங்க ஃபேமிலியில இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க பார்ட்னர்ஷிப்பா ஒரு வேலை தொடங்குறீங்க, பிசினஸ்ல அவங்கள வேலைக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா அப்ப நட்பு பார்க்க பாருங்க. ஃபேமிலிக்குள்ள அதிகமான ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா குடும்பங்கிறது கடவுள் கொடுக்கக்கூடியது. ஆக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நட்பா இருந்தாலும் பகையாக இருந்தாலும் சரி, அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். இறைவன் கொடுத்த வரம் அந்த குடும்பம். ஆக ரிஷபராசி அன்பர்கள் பகை நட்பை வெளியில், வியாபாரத்தில், தொழில் ஸ்தானங்களில் பங்குதாரர்களாக சேர்க்கும் பொழுது, நண்பர்களாக சேரும் பொழுது பார்க்க வேண்டும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லாருடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும். உங்களுடைய வேலைகள் கொஞ்சம் விறுவிறுப்பாக கூடுமான வரையில நடக்கும். பெரிய கவலை வேண்டாம். குடும்ப நபர்களிடத்துல ஒற்றுமையாக இருக்கணும். பிள்ளைகளிடத்துல அனுசரித்து போகணும். தம்பதியர்கள் விட்டு கொடுத்து போகணும். புதிய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அமோகமான பொருள் வியாபாரத்தை செய்யணும்னு திட்டமிடுவீங்க. சின்ன சின்ன சறுக்கல்கள் வரலாம். பாதுகாப்பாக நடத்துங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். உதவிகள் வந்து சேரும். நண்பர்கள் நட்புகள் ஆதரவு உண்டாகும். உறவுகளுக்கு மத்தியில செல்வாக்கு பெருக்கும். செயல்கள்ல வேலைகள் இருக்கும். ஆளுமை திறன் மேம்படும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத வகையில சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இருந்தா கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும். பெரும்பான்மையான நன்மைகள் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு முக்கிய முடிவுகள் இன்றைய நாள் எடுப்பதற்கு முன்னர் சில நேரம் யோசித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் யாரிடத்திலாவது ஆலோசனைகளை பெறுங்கள். சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதை தவிர்த்து பிறருடைய கருத்துக்களோடு எது முக்கியமோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது. நிதானமான பேச்சுக்கள் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பேரையும் புகழையும் கொடுக்கும். நல்ல மதிப்பை உருவாக்கும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று கொஞ்சம் வேலை பளு கூடுதலாகும். பொறுப்புகள் அதிகமாகும். பிறருடைய வேலைகளை சேர்த்து செய்வது போல சூழ்நிலை அமைந்துவிடும். சில நேரம் திக்கு முக்காடி விடுவீர்கள். வேலை பலு, வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை, இருக்கக்கூடிய இடத்திலேயே செய்ய வேண்டும் எனும் பொழுது சில நேரம் உங்களுக்குள் மன சங்கடங்கள் வரும். பொறுமையை இழக்க நேரிடலாம். அப்படி இல்லாமல் நிதானமாக இருந்து உங்களுடைய காரியத்தை முடிக்கும் வரையில் பக்குவமாக நடந்து கொண்டால் போதுமானது. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு நிகழலாம். கோவிலுக்கு செல்வீர்கள். பெரிய குருமார்கள், பண்டிதர்களுடைய அனுகிரக பார்வை உங்களுக்கு கிடைக்கும். குரு கடாட்சம் வரும். அவர்களிடத்தில் உங்களுக்கு மனதில் பட்ட சில விஷயங்களை வெளிப்படுத்த நினைப்பீர்கள். இன்றைய நாள் வேலைகள் நிதானமாகத்தான் நடக்கும். அவசரம் காட்டினால் வேலைகள் நடக்காது. தம்பதியர்களுக்குள் சின்ன சின்ன வகையில் சில மோதல்கள் வரும். வீண் பேச்சு, வாக்குவாதங்கள், விவாதங்கள் இருக்கக்கூடாது.
பேச தொடங்குவதற்கு முன்னர் 1க்கு 2 முறையாவது யோசிக்க வேண்டும். இது காதலர்களுக்கும் பொருந்தக்கூடியது. உங்களுடைய காதல் வாழ்க்கை சீராக இருக்க குடும்ப பெரியவர்களிடத்தில் அனுகூலமான ஒரு பதில் கிடைக்க ஆதரவு வர காத்திருக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். பணம் நிதி நிலைமைகளில் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் சற்று நிதானமாக ஒரு குறைந்த சொற்ப அளவில்தான் பணம் வரும். கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். இருந்தாலும் யாரிடத்திலும் கேட்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லியோ தவிர்ப்பார்கள். தேவையற்ற செலவுகள் மன கவலையை உண்டாக்கும். இன்றைய நாள் வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய கல்வி தேவை, உங்களுடைய துணைவருடைய ஆரோக்கிய தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனித்தாலும் போதிய பணம் இல்லையே என்கிற மன வருத்தங்கள் வரும். தேவைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, என்ன செய்வது என்கிற புரிதல்கள் இருக்காது. சில நேரம் மனக்குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். பல்வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். தகுந்த மருத்துவருடைய ஆலோசனைகளை பெற்று செய்தால் ஓரளவிற்கு நலம் பெறுவீர்கள். ஏழை எளியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்வதற்கு உரிய நாள். நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர வேண்டுமானால் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவர் சன்னதியில தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தா அதோட சகசரநாம அர்ச்சனையும் செய்து வழிபடணும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த சகசரநாம அர்ச்சனை என்பது 1008 இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடியது. சகசரம் என்றால் 1000, நாமம் என்றால் பெயர். இறைவனுடைய திருப்பெயரை 1008 முறை சொல்லி அர்ச்சித்து வந்தால் கர்ம வினைகள் குறையும், கெடு பலன்கள் தீரும், நன்மைகள் வரும். ஆக மிதுனராசி அன்பர்கள், பெருமாள் உங்களுடைய தெய்வமாக, அதி தேவதையாக, உங்களுடைய ராசிக்கான தெய்வமாக திகழ்வதால் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம, ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் ஆகியோரை தரிசித்து கேசரி பாயசம் நைவேத்தியம் செய்ய தொழில் வியாபாரம் நிரந்தரமான வேலை கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் அந்த வேலைகள் சீக்கிரமாக வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதிலும் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். சந்தோஷமா ஆனந்தமா இருப்பீங்க. உற்சாகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் நல்லது. உடன் இருப்பவர்களால வேலைகள் கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்புகள் இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சாதகமாக சில காரியங்கள் அமையும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் முடிப்பது போல சூழ்நிலைகள் வரும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது சிறிய அளவிலாவது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொடர்ந்து இருக்காது. இதை பற்றி பயப்படவும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். சில நேரங்கள் வரும், போகும். இந்த நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த நாள். புதிய ஃப்ரெண்ட்ஷிப், அதே மாதிரி ரிலேஷன் வீட்டுக்கு போகிறது, உறவுகளை சந்திக்கிறது, அவங்களோட கொஞ்சம் மனம் விட்டு பேசுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா திடீர்னு நீங்க கிளம்புறீங்க அப்படின்னா சில அலைச்சல்கள் வர வாய்ப்புகளும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கான பலன் பார்க்கும் பொழுது இரட்டிப்பாக இருக்கும். அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும் என்றுதான் இருக்கு. ஆகவே கடகராசி அன்பர்கள், எது நடக்கும் என்பதை உங்களால் தீர்மானமே செய்ய முடியாது. வெளியே சில நேரம் போக வேண்டியது இருக்கும். ரொம்ப சரியா திட்டமிட்டு போனால் கூட எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தாமதமாகலாம் அல்லது நடக்காமல் போகலாம். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல கூட அமையும். உத்தியோக வேலைகள்ல ரொம்ப கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய வாய்ப்புனால ஓரளவுக்கு மனசு சந்தோஷம் அடையும். மற்றவங்களோட சிரிச்சு மகிழ்ச்சியா பேசும் பொழுது
உங்களுக்கான எண்ணங்கள் மாறும், குழப்பங்கள் குறையும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எல்லோரிடத்திலுமே ஒரு நல்ல உறவு இருக்கும். உங்களை பத்தி யார் கேட்டாலும் நல்ல விதமா சொல்லுவாங்க. உங்க பேருக்கு எந்த விதமான அழுக்கு வராது. உங்களை பத்தி குறை இருக்காது. யாரும் தவறாக பேச மாட்டாங்க. வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னா கூட அது ரொம்ப அழகா முடிச்சு கொடுப்பாங்க. லாபமும் கிடைக்கும். ஆனா எதிர்பாலினத்தோரோட பழகும் பொழுது மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. திருமணம் முயற்சிகள் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால தட்டி போகலாம். திருமணத்திற்காக சில பேச்சுவார்த்தையும் முயற்சிகளும் நடக்கும். உங்களை பற்றி சில கேள்விகள் கேட்டாலோ அல்லது உங்களை பற்றி அக்கம் பக்கம் நபர்களிடம் விசாரித்தாலும் அது உங்களுக்கு சில நேரம் எதிராக கூட அமைந்து விடும். ஆக இந்த நாள் யாரும் உங்களை பற்றி பேசவோ செய்யவோ கூடாது. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருங்க, கவனமா இருக்கணும். அதிலும் பழகும் பொழுது எச்சரிக்கை தேவை. விருந்தினர்களுடைய வருகை மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு சின்ன மாற்றத்தை தரும். காதலிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் விஷயத்தையும் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்கள். நிதி நிலைமை, பணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையும். நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நல்ல விதமா யோசித்து பணத்தை ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு செய்ய நினைப்பீர்கள். அரசினுடைய ஆதரவு பெற்ற, அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களிலோ, கார்ப்பரேஷன் அதாவது இன்சூரன்ஸ்களிலோ முதலீடுகள் செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல ஆற்றலையும் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும். திட்டமிட்டு சில காரியங்கள் செய்வது நல்லது. ஆரோக்கியம் கவனமா இருக்கணும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அதிகமா எல்லாரையும் அப்படியே நம்பி செய்ய வேண்டாம். யாரையும் சந்தேகிக்கவும் வேண்டாம். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து செய்தாலே போதுமானது. மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று முன்பின் முரணாக கூட இருக்க முடியும். படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் படிக்க முடியாமல் போகலாம். நிறைய ஆசைப்படுவீங்க, அதற்கான உழைப்பு தேவை. மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி. அதே மாதிரி வயசானவங்க கொஞ்சம் உடல் பாதிப்புல இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லை, மனசு நிம்மதி இல்லைன்னு புலம்பலோடு இருக்கக்கூடிய வயதுல மூத்தவங்கல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, சந்திரா பகவானை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. அவர் தான் அதிபதி, உங்க ராசிக்கு அதிபதி அவர் தான். மன நிம்மதியை கொடுக்க வேண்டியவர் அவர் தான். அதனால அம்பிகை வழிபடணும். சந்திரா பகவான் அதி தேவதை அம்பிகை, அம்பாள் வழிபட்டு பாருங்க. கடகராசி என்பர்களுக்கு மனசுல நிம்மதி பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துறது நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். திட்டமிட்டு செய்தால் நல்லது. வெளியிடங்கள் போகும் பொழுது சகுனம் பார்த்து செல்ல வேண்டும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரலாம். பணம் சேர்ப்பது, வீடு வாங்குவது, நிலம் பார்ப்பது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனித்து இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை சரியாக ஆராய்ந்து படித்தால் நல்லது. வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்கள், முயற்சிகள் மூலம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாக்கும். நீங்கள் இழந்த பொருட்களையும் வாய்ப்புகளையும் மீட்டெடுப்பீர்கள். பயணத்தின் மூலமும் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த இறை பிரார்த்தனைகளை செய்து முடிப்பீர்கள். நவகிரக வழிபாடு அனுகூலத்தை தரும். பச்சை பதிகம் பாடல்கள் பாராயணம் செய்வதால் சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், தோஷங்கள் நீங்கும். ஆக ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சிம்மராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய நாள். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடப்பதால் அதிகாலை பொழுதை எழுந்து ஸ்நானம் செய்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை மனதார நினைத்து காகத்திற்கு பிஸ்கட், இனிப்பு வகைகளை வையுங்கள். அதன் பிறகு மதியம் உணவு வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருள் கிடைக்கும்.
தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணியிட சூழல்கள் திருப்திகரமாக அமையும். மிக எளிதாக வேலைகளை புரிந்து கொள்வீர்கள். நல்ல பெயர் கிடைக்கும். உங்களுடைய நாகரிகமான பேச்சுக்கள் மூலம் எல்லோரிடத்திலும் நற்பெயர்கள் வரும். இனிமையான பேச்சுக்களால் நண்பர்களை சம்பாதிப்பீர்கள். வேலையினுடைய சூழல் திருப்திகரமாக அமைவதால் மிக எளிதாக எல்லோரிடத்திலும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். மூத்த அதிகாரிகள், தலைமைத்துவம் கொண்டவர்கள், நிர்வாகத்தினரிடத்தில் உங்களுக்கு நற்பெயர், புகழ் வந்து சேரும். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். இருந்தாலும் பொதுவாக இந்த நாள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள். எந்த விதமான வாக்குவாதங்களோ பழைய பிரச்சனைகளையோ பற்றி பேச வேண்டாம். கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். இன்னைக்கு நடக்கப் போவது நல்லதாக நடக்கட்டும் மட்டும் எண்ணுங்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியம் நிமித்தமான எண்ணங்கள் வரும். பெற்றோர்களுடைய, மூத்தவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். ஒத்துழைப்பு பெறுவீர்கள். தம்பதியர்களுக்கு இன்றைய நாள் உகந்த நாள். அன்பு, பாசம், நேசத்தோடு இருக்கக்கூடும். மன ஒற்றுமை அதிகரிக்கும். பணம் அதிகமாக காணப்படும் நாள். சம்பாத்தியம் பெருகும். பணத்தை சேர்த்து வைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். சாதகமாக இருக்கிறது. வங்கியில் கடன் வாங்கி அதனை நல்ல முறையில் பயன்படுத்தலாம். இன்னும் அதிகம் பணம் தேவைப்பட்டால் கைமாறாக சிலரிடத்தில் பணத்தை பெறுவீர்கள். அந்த பணமும் கைக்கு வரும். ஆரோக்கியத்தின் ரீதியாக தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய உறுதி, மனத்தன்மை, தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வைக்க உதவும். குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஒப்பந்த வேலைகள் சாதகமாகும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் நடக்கும். உங்களுடைய டார்கெட்டை, உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள். முனைப்போடு செயல்படக்கூடும். இந்த நாளில் சிம்மராசி அன்பர்கள் சிவன் கோவிலில் ஸ்ரீ கால பைரவரையும், பெருமாள் கோவிலில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் வழிபட்டால் செய்வினை தோஷங்கள் எதுவும் நம்மை நெருங்காது. அது மட்டுமல்ல, சிவன் கோவிலில் சிம்மராசி அன்பர்கள் வன்னி மரம் மற்றும் வில்வ மரத்தினை 21 முறை வலம் வந்து நமது குறைகளை கூற உடனடியாக பலன் கிடைக்கும். இவற்றிற்கு, இந்த விருட்சத்திற்கு, மரத்திற்கு நாம் கூறுவதை கேட்கும் தெய்வ சக்தி உண்டு. நீதிமன்ற தீர்ப்பு கூட சாதகமாக அமையும். உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன வேண்டுமோ, நியாயமான கோரிக்கைகள், பிரார்த்தனைகளை வையுங்கள். அவை நல்லதாகவே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லது. நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4 பாதங்களில் உள்ளவர்கள் 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு மனப்பக்குவம், எதையும் செய்ய முடியும் என்கிற எண்ணம், தன்னம்பிக்கை வரும். தைரியமாக செயல்படுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுற்றுச்சூழல் சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நாட்டம் உண்டாகும். ஈடுபாடு பெருகும். சம்பாதிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் குடும்பத்தாரிடம் விட்டுக் கொடுத்து போக வேண்டும். அதிக உழைப்பு தேவை, முயற்சிகள் தேவை. வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி, நற்பவி, நற்பவி. கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் எல்லாம் என்ன நோக்கத்திற்காக எடுக்கிறீர்களோ அது நடக்கும். நல்ல வகையில் பயனுள்ள முடிவுகள் எடுக்கும் நாள். அற்புதமான நாள். இன்று அதிர்ஷ்டம் கூட காத்திருக்கிறது என்று சொல்லலாம். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மறையும். தன்னலமற்ற ஒருவராக இருப்பீர்கள். பொது சேவையில் ஈடுபாடு அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். உங்களுடைய வேலையில் நல்ல ஆர்வம், உற்சாகம் பிறக்கும். எடுத்த காரியத்தை துணிவாக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த நிலையில் உயர்வு ஏற்படும். உங்களுடைய வேலையில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். லாபத்தை நோக்கிய பயணம். வியாபாரம் சூடுபிடிக்கும். கடந்த நாட்களில் உங்களுக்கு இருந்த அவஸ்தைகள், மனக்குழப்பங்கள் தீரும். மன கஷ்டங்கள் அகலும். உயர்வினை நோக்கி பயணிப்பீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நல் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யார் என்பதை உங்களுடைய தொழிலில் நிரூபித்து காட்டுவீர்கள். மற்றவர்களால் உங்களுக்கு சில அவமானங்கள் ஏற்பட்டிருந்தாலும், உங்களை பற்றி விமர்சனங்கள் செய்திருந்தாலும் அதனை துடைக்கும் விதமாக இந்த பதிலடி இருக்கும். பல நிலைகளில் உங்களுடைய வேலைக்கு உயர்வு ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மனதில் நிம்மதி. தம்பதியர்களுக்கிடையே புரிதல், நல்ல சந்தோஷம்.
அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளுக்கான அமைப்பில் காதலிப்பவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. பெற்றோர்களுடைய முழுமையான சம்மதமும் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குழந்தைகளுடைய வளர்ச்சி மன திருப்தியை தரும். திருமண வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை செல்வம் பாக்கியம் அமையும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு அனுகூலம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல் வாய்ப்பு. மன நிம்மதி, சந்தோஷம் பெறுவீர்கள். வருமானம் பொறுத்த வரையில் பங்குகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். லாபகரமாக உணர்வீர்கள். பங்கு வர்த்தகம் மூலம் லாபம் கிடைக்கும். மனதில் நிம்மதி அதிகரிக்கும். சந்தோஷமாக ஏற்றத்தோடு உங்களுடைய செயல்கள் இந்த நாள் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம் கூடுதலாகும். ஆர்வமின்மையாக இருந்த பிரச்சனைகள் குறையும். கேளிக்கை விளையாட்டுகளில் இருந்து சற்று விலகி வருவீர்கள். உறவினர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் பொதுவாக ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவும் உங்களுடைய வருமானம் ஏற்றம் பெறும். வியாபாரம் களை கட்டும். தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். தடை தாமதங்கள் உடையும். தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டு நலம் பெறுவீர்களாக. பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் ஜாதகப்படி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தீய பலன்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க திங்கட்கிழமைகளில் பொதுவாக ஸ்ரீ சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட கெடுபலன் நீங்கி சுப பலன்கள் தருவார் என்பது வேதங்களுடைய கருத்து. அதே போல சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெயில் எள் முடிச்சு தீபம் ஏற்ற சனி பாதிப்பு நீங்கும். இதை செய்வது மிக நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறையும். கவலைகள் அகலும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சிலருடைய உதவிகள் சாதகமாகும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். மன நிறைவாக உணர்வீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். மேன்மை உண்டாக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்தது போல இந்த நாள் செயல்களை செய்ய துணிவீர்கள். துடிப்பான நாள். வேகம் இறக்கம். உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை பூர்த்தி செய்து கொள்வதில் இன்றைய நாள் உங்களுக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி, நிறைவு, திருப்தி என்பது பல வகையில் உண்டாகும். எதிர்பாராத நல்ல தருணங்களை சந்திப்பீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்க முடியும். அரசாங்க காரியங்களில் இருப்பவர்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கண் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். இஎன்டி சார்ந்த மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். மன குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேலையில் உங்களுடைய திறமை பிரகாசிக்கும். திருமணமானவர்களுக்கு அனுகூலமான நாள். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் நன்னல் நெருக்கம், அந்யுன்யம், மன ஒற்றுமை, நீங்காத நினைவுகள் என்று மலரும் நினைவுகளாக நல்ல நல்ல விஷயங்கள் மனதிற்கு வரும். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் உங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் வருங்காலினுடைய நிதி நிலைமைகள் பற்றிய சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள், வீடு, மனை, வாகனம், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். உங்களுடைய வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதிலும் அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் துணையினுடனான நல்ல உறவு உங்களுக்கு சீராக அமையும். நல்ல பேச்சுக்கள் வெளிப்படும். மன ஒற்றுமை, அமைதி கிடைக்கும். சந்தோஷமாக காணப்படுவீர்கள். பணம், நிதி நிலைமைகள் ஏற்புடையதாக இருக்கும். கடின உழைப்பின் மூலம் பணத்தை சம்பாதிப்பீர்கள். உங்கள் சம்பாத்தியத்தை குடும்பத்திற்காக செலவு செய்து மீதம் இருப்பதை சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடக்கும். ராசியினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியை நெய் தீபம் ஏற்றி தினமும் 12 முறை 48 நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாகும். பில்லி சூனியம் ஏவல் நீங்கும்.
21 செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வர கொடுத்த கடன் வசூலாகும். ஆக இந்த ஒரு வழிபாட்டு முறைகளை இந்த நாளில் செய்யலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான விஷயங்களில் காரியத்தில் மட்டும் கண்ணாக்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை ஈடுபடுவீர்கள். விரும்பிய பொருட்கள் வாங்க முடியும். இந்த நாள் சுதந்திர போக்கு அதிகமாக இருக்கும். எண்ணியது நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லது. வியாபாரம், தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கைகூடி வரும். அனுகூலம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றம் வரும். புதுவிதமான கற்பனைகள் வரும். வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக தொடங்குகிறது. உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு இந்த நாளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். எதையெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். தடைப்பட்ட வேலைகள் முடியும். புதிய வேலை சார்ந்த குணங்கள் வெளிப்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். கேட்ட இடத்தில் கைக்கு பணம் வரும். வருமானம் சேரும். புதிய யுக்திகளை கையாளக்கூடும். நுணுக்கங்களை அறிந்து தொழிலை கவனிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உங்களுடைய சுய சிந்தனையோடு சில வேலைகளை செய்வீர்கள். பணம், சொத்துக்கள் வாங்குவது, வீட்டை பராமரிப்பது, புதிய வண்டி வாகனம் வாங்குவது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய உடல் நலனுக்காக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வியாபார போக்கில் மனதில் திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி, முழுமையான வெற்றியை பெறப்போகிறீர்கள். நீண்ட கால பயணத்திற்கு பிறகு உங்களுடைய அனுபவங்களை நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு. குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் தூணாக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைவிக்கும் மற்றும் வீட்டில் பெரியவர்கள் அனைவருக்குமான ஒரு தூணாக இருப்பீர்கள். தாங்கிக் கொள்ளக்கூடிய, சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இரும்பு தூண் என்றால் அது விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைய நாளில் சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும். வெளியூர் அனுபவங்கள் உண்டாகும். அந்த அனுபவத்தை வைத்து சில காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். உங்கள் வேலையில் சீரான பலன்கள் வரும். இன்று பணிகள் எளிதாகவும் சுமூகமாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் அந்யுன்யம், நல்ல ஒற்றுமை வெளிப்படும். விருச்சிக ராசி காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடைய ஆதரவு பிறக்கும். மன கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மன ஓட்டங்கள் சீராக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வருங்காலம் பற்றிய கற்பனை எண்ணங்கள் அதிகமாகும். பணம், நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருக்கும் நாள். இன்றைய நாள் பணத்தை பொறுத்தவரை பயப்பட தேவையில்லை. கையிருப்பு இருக்கும். செலவுகள் அவ்வளவு இருக்காது. தேவைகள் நிறைவேறும். சேமிக்கவும் செய்வீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது. பஞ்சம் இருக்காது. நல்ல உணவு கிடைக்கும். ஆரோக்கியம் நிறைந்த வாழ்வினை பெறுவீர்கள். பிறருக்கு உதவுவதில் உங்களுக்கு வல்லமை தன்மை, சமூக சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் போதும், மன அமைதி குறையும் போதும் உடனடியாக அருகில் உள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பது அந்த வினாடியே கஷ்டங்கள் குறைவதற்கு மகரிஷிகள் கூறிய ரகசிய பரிகார முறையாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரம்
4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணம் கைகூடி வரும், வருமான உயர்வு ஏற்படும், மனதில் நிம்மதி பிறக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக முன்னேற்றம் கைகூடி வரும், மனதில் நிம்மதி இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு படிப்பின் மீதான நாட்டம், வங்கிக்காக வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு, புதிய விஷயங்களில் நாட்டம் ஈடுபாடு ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சின்ன சின்ன வேலைகள் கூட சில மாற்றங்கள் வரும். உத்தியோக வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் அதனை சற்று தவிர்ப்பது நல்லது. எதையும் உடனுக்குடன் செய்து கொண்டு பலனை எதிர்பார்க்காதீர்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் கீதாச்சாரத்தில் கூறியதை போல கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார். ஆக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டுமானால் பொறுமை நிதானம் அவசியம். கிடைக்கக்கூடிய பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லுங்கள். அப்போது பகவானுக்கு தெரியும் உங்களுடைய உழைப்புக்கு என்ன பலன் கொடுக்க வேண்டும் என்று. செய்யக்கூடிய காரியத்தில் முழுமையான ஈடுபாடு அவசியம். வரக்கூடிய பலனை மட்டுமே எண்ணி காரியத்தில் செய்யாதீர்கள், ஈடுபடாதீர்கள். கடமையே கண்ணாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம். இன்றைய நாள் பணிச்சுமை அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை பளு கூடுதலாக இருக்கும். உற்பத்தி திறன்களில் உள்ளவர்கள் முன்னேற்றத்தை நோக்கிய பயணங்கள் அதிகமாக இருக்கும். யாரிடத்திலும் எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க முடியாது. உங்களுக்காக எடுத்துக்க கொள்ளக்கூடிய கடமைகளை நீங்கள் தான் முடித்தாக வேண்டும். பணம், பொன், பொருள், ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களில் விலை உயர்ந்த பொருட்களில் கவனித்து இருக்க வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிறரை குறை கூறுவதோ யாரை பற்றி விமர்சனங்கள் செய்வதோ கூடாது. கர்ம வினைகளை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீர்கள். யாரை பற்றியும் தவறாக எண்ண வேண்டாம். இன்றைய நாள் பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மனதில் நிரந்தரமான தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்க ஹோமங்கள், யாகங்களில் ஈடுபடலாம். வழிபாடு முறைகள் உங்களை பலப்படுத்தும். தன்னம்பிக்கை உயர்வு உள்ளதாக எண்ணுவீர்கள். திருமணமானவர்கள் குடும்பத்தில் வீண் பேச்சு, வாக்குவாதங்கள் வைக்காதீர்கள். மன ஒற்றுமை அவசியம். குடும்பத்திற்கு தேவையான ஒரு ஒற்றுமை என்பது சற்று குறைவாக இருக்கும். ஒருவருடைய தவறை ஒருவர் அதிகப்படுத்தி பேச வேண்டாம். தவறாக இருந்தால் கூட கண்டு கொள்ளாமல் விடுவது நல்லது. பணம், நிதி நிலைமைகள் தாராளமாக இருக்காது. அதிக செலவுகள் தான் ஏற்படும். பணப்புழக்கம் குறையும். வரவு 8 செலவு 10 என்பது போலத்தான் இருக்கும். ஆக நீங்கள் சேமிக்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட சற்று குறையலாம். ஒரு சில நாட்கள் மட்டுமே, பிறகு சரியாகிவிடும். எதுவும் நிரந்தரம் அல்ல. கிரக ஓட்டத்திற்கு ஏற்றபடி உங்களுக்கு அவ்வப்போது மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை வேண்டும். மன உளைச்சல் காரணமாக கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படலாம். தியானம், யோகாசனங்கள் செய்வது பிறருக்கு நல்ல உபகாரமாக இருப்பது. தெய்வத்தை நினைத்து உபவாசம் செய்வது நல்லது. அதுவும் இரவு நேர உபவாசம். தேய்பிறை சஷ்டி என்பதால் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் அதிலும் இரவு உபவாசம் மிக மிக நல்லது. இரவு ஒரு பொழுது சாப்பிடாமல் வெறும் பால் எடுத்துக்கொண்டு உறங்க சென்று காலையில் எழுந்து இறை பிரார்த்தனை செய்து முருகர் கோவிலுக்கு சென்று வந்து பிறகு காலை சிற்றுண்டி எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பிறப்பில், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் நீங்கி வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக பிரகாசிக்கும். வெள்ளருக்கு விநாயக பெருமானை வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளில் உயரத்தில் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் ஏதும் பூதகன சேஷ்டைகள் இருந்தால் கூட நின்று விடுமாக. வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் அதிக எண்ணிக்கையில் ஒவ்வொரு அறைகளிலும் உயரத்தில் தான் வைக்க வேண்டும். லாஃப்ட் மற்றும் பாரணை மேல் வைப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை, நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். தைரியமாக இருக்க நினைப்பீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு அனுகூலத்தை தார். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்த நினைப்பீர்கள். புத்தி கூர்மை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு ரீதியான புரிதல் ஏற்படும். விழிப்புணர்வு அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். எண்ணிய காரியங்கள் நடக்கும். திருப்தியாக உணர்வீர்கள். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அகலும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சமநிலையான நாளாக அமையும். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் தாராளமாக தேடி கண்டுபிடிப்பீர்கள். எது வேண்டும் என்கிற தேடல் அதிகமாகும். ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்க்கமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உங்களுடைய மன அமைப்பை பராமரிக்க நினைப்பீர்கள். தியானம், யோகாசனங்கள் அதற்கு உதவியாக இருக்கும். இந்த நாளை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து செய்வதற்கு தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாள் உங்களுடைய நாள் என்பதை தீர்க்கமாக உணர்வீர்கள். எதை செய்தாலும் சரியாக முடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோள்கள் அதிகமாக இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி பண வரவு கிடைக்கும். தன லாபம் உண்டாக்கும். தன விருத்தி ஏற்படும். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் சில மாற்றங்களை கொடுக்கும். குடும்ப நபர்கள் ஆதரவுகள் அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகள் மேம்படும். சரிசமமாக உங்களுடைய நிலையை மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்கள். ஏற்ற தாழ்வுகள் என்பது காணப்படாது. மன நிறைவு, மன ஒற்றுமை உண்டாக்கும். கடன் சம்பந்தமான இன்னல்கள், சில பிரச்சனைகள் குறையும். வருமானத்தினுடைய நிலைப்பாடு சீராக இருப்பதால் சுதந்திரமாக இருப்பீர்கள். கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். குழந்தைகளுடைய படிப்புக்கான சில முதலீடுகள் உண்டாக்கும். வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் உருவாக்கும். கார்ப்பரேட் கம்பெனிகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கான கோப உணர்வுகளை சற்று தவிர்க்க வேண்டும். கோபம் இருக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. உங்களுடைய கோபதாபங்கள் நீங்க தியானம், அமைதி, யோகாசனம் நல்லது. வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக இருக்கும். வியாபாரம் களை கட்டும். செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். சுறுசுறுப்பு என்பது இயல்பாகவே இருக்கும். அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் நல்ல விருத்தி, அபிவிருத்தி ஏற்படும். வேலையில் உயர்வு உண்டாகும். வேலை புரிபவர்களுக்கு மேல அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத் துறையினரிடத்தில் அங்கீகாரம் வரும். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஒரு இனம் புரியாத பிரச்சனைகளை கூட பேசி தீர்ப்பீர்கள். குடும்ப விவகாரங்களில் தம்பதியர்களுக்குள் நல்ல மன ஒற்றுமை, அமைதி, சாந்தம், நல்ல குணம் வெளிப்படும். நல்லிணக்கம் இருக்கும். நிதி நிலைமைகள் சீராகும். பண வரவு கிடைக்கும். தேவைக்கு ஏற்றபடி கையில் பணப்புழக்கம் உண்டாகும். பணம் இல்லையே என்கிற கவலை இருக்காது. குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாள். சளி பிரச்சனைகள் போன்றவை காணப்படலாம். மற்றபடி உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக சிறப்பாக இருக்கும். இந்த நிலை உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் ஒரு சில நேரங்களில் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. செல்ல பிராணிகள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். பெற்றோர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கிய மேன்மை பெற, நோய்கள் விரைவில் குணமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரகே அமிர்த கலச ஹஸ்தாய, சர்வாமய விநாசனாய, திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா என்று வழிபடுங்கள். எல்லா மங்களங்களும் கிடைப்பதற்கு பார்வதி தேவி வழிபடுவதற்கு உகந்த நாள். மகர ராசி அன்பர்கள் பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுங்கள். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று 11 முறை உச்சரித்து பாருங்கள். அம்பிகையினுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுத்தோம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.
நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், பண வரவு உண்டாக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும், வருமான உயர்வு பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களுக்கு முக்கிய முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறப்பாக இருக்கும். தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் உண்டாக்கலாம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் செல்வாக்கு நிறைந்திருக்கும். சுப காரியங்கள் நடப்பது, அதை சார்ந்த முயற்சிகளில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலை தொடர்பான அதிக பணிகள் காணப்படலாம். தொழிலில் பிரகாசிக்க நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள். முறையாக இறை வழிபாடு செய்து குலதெய்வ பிரார்த்தனை செய்து உங்களுடைய வேலையை தொடங்கினால் அது நல்ல விதமாக நடக்கும். உங்களுடைய வேலை பொறுப்புகள் கூடுதலாக்கும். எல்லா காரியங்களையும் கவனிக்க வேண்டிய தருணத்தில் இருப்பீர்கள். தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் உங்களுடைய வேலைகள் செய்வது போல இருக்கும். அடுத்தடுத்த காரியங்களில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம். வெளியிடங்களில் அதிகம் பேச வேண்டாம். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு நல்லுறவை பராமரிப்பது நல்லது. நீங்கள் எல்லா விஷயங்களிலும் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தில் வாக்குவாதம், வீண் சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க இறை வழிபாடு, ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். சக்கரத்தாழ்வார் சன்னதியை நெய் தீபம் ஏற்றி தினமும் 12 முறை 48 நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்குகள் சாதகமாதல், பில்லி சூனிய பயங்கள் விலக்கும். வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் உயரத்தில் வைக்க வீட்டில் ஏது புதகர சேஷ்டிகள் இருந்தால் நின்றுவிடும். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, மன அமைதி குறையும் பொழுது உடனடியாக அருகிலுள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பது அந்த வினாடியே கஷ்டங்கள் குறைவதற்கு மகரிஷிகள் கூறிய ரகசிய பரிகார முறையாகும். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும்பொழுது இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிப்பு பழக்கத்தை பராமரிப்பது நிதியினுடைய ஸ்திரத்தன்மைக்கு உதவும். கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். தியானம் மேற்கொள்வது சிறப்பை உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வம் உயரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வலிமையாக செய்து முடிப்பீர்கள். நல்ல ஆற்றல்கள், திறமைகள் வெளிப்படும். உறுதித்தன்மை இருக்கும். பணியிட சூழல் சாதகமாகவும் திருப்திகரமாகவும் அமையும். உங்களுடைய மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். நலம் தரக்கூடிய விஷயங்களை மற்றவர்களுக்கு பகிர்வீர்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களோடு பேசும் பொழுது உங்களுடைய திறமைகள் இன்னும் அதிகப்படும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், நல் வாய்ப்புகள் அமையும். புதிய உத்தியோகத்தில் புதியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிகள் நடக்கும். வேற்றொரு பாஷைகள் பேசக்கூடிய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கலாம். பணியிட சூழல்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். கடன் சார்ந்த தொந்தரவுகள் குறையும். இறை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிறைந்திருக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்கும். உங்கள் உறவில் அன்புமயமான உணர்வு, உற்சாகம் காணப்படும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உங்கள் சேமிப்பும் நல்ல ஆற்றலும் அதிகரிக்கும். மகிழ்ச்சிக்கு, உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல சுறுசுறுப்பு, மனதில் அமைதி நிறைந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு உண்டாக்கும். விளையாட்டுத் துறைகளில் மேன்மை பெறுவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். வெளிநாடு செல்வதற்கான தொடர்புகள் ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். பங்குதாரர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். பங்கு சந்தை மற்றும் அதை சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதில் விருப்பம் உண்டாக்கும். வங்கித் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு
சீரான போக்கு இருக்கும். மனதில் நிறைந்த சந்தோஷம். வேலையை நல்லபடியாக செய்கிறோம் என்கிற திருப்தி உண்டாகும். நிர்வாகத்தினரிடையே நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். வாஸ்து குறைபாடுகள் நீங்க தெற்கு திசை நோக்கி நிலை கண்ணாடி, சிவன், பார்வதி, முருகப்பெருமான், விநாயக பெருமான் சேர்ந்த குடும்ப படம் கிழக்கு பார்த்து வைத்து வழிபடல் நல்லது. ஆகாச கருடன் மூலிகை வடகிழக்கில் வைப்பது விசேஷம். வெள்ளருக்கு வேரை தெற்கில் வைக்க வேண்டும். வாஸ்து குறைபாடு இருப்பின் ஸ்படிக லிங்கம் வைத்து பூஜிக்கலாம். கங்கை தீர்த்தம் சொம்பில் அடைத்து பூஜை அறையில் வைப்பது விசேஷத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சனிக்கிழமை தினத்தில் எல் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எள் தானம் செய்வது விசேஷம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நிம்மதி நிறைந்த சந்தோஷம், ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.